வெற்றி சிறந்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரையும் வைத்திராத கல்லறையில வைத்த பிறகு அவரை சிலுவையில் அடைந்த மக்கள் எல்லாம் அந்த ஆட்சியில் இருக்கவங்க கிட்ட போய், இந்த மனிதர் உயிரோடு இருக்கும் பொழுது நான் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னாரு, ஆகையினால் அவருடைய சீஷர்லாம் அவருடைய சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு இவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்ல போறாங்கன்னு சொல்லி அவருடைய கல்லறைக்கு காவலர்களை காவலுக்கு வைத்து அந்த கல்லறைக்கு முத்திரை போடுறாங்க, சீல் வைக்கிறாங்க. உலகத்திலேயே கல்லறைக்கு சீல் வச்சு காவலாளிகளை வைச்ச ஒரு கல்லறைன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை என்று கூட சொல்லலாம். அப்படி காவலாளிகள் காவல் காக்குறாங்க. அடுத்த நாள், அதாவது 3ஆவது நாள் காலையில பெண்கள் எல்லாம் அவருடைய கல்லறைக்கு யூத முறைமையின்படி போறாங்க. அங்க போகும்போது பார்த்தோன்னு சொன்னா, யார் இந்த கல்லை புரட்டுறது, இவ்வளோ பெரிய கல்லை புரட்டுறது பேசிக்கிட்டே போறாங்க. அங்க போய் பார்த்தா கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. அந்த கல்லின் மேல ஒரு தேவதூதன் அமர்ந்திருந்தார். அவர்களிட்ட கேட்டாரு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரிந்ததுதான். அவர் கலிலேயாவுக்கு போனாரு, மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தாரு. இந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா இந்த அனைத்தையும் அவர் நமக்காக சிலுவையில சுமந்து வெற்றி சிறந்திருக்கிறார். ஆகையினால நாமும் எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறக்க அவர் நம்மோடு கூட துணை நிற்கிறார் என்பதை நாம மறந்தே போகக்கூடாது. உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உலகத்தை ஜெயிக்கிறது எப்படிங்க? மரணத்தை ஜெயிக்கிறத தவிர உலகத்தை ஜெயிக்கிறது நம்மளால சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியும் சரி, அவருக்கு பின்னாடியும் சரி, இனியும் சரி, மரணத்தை ஜெயித்த ஒரே ஒரு நபர், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த ஈஸ்டர் திருநாளிலும் நம்ம இன்னைக்கு அநேக ஜபங்களை ஏறெடுத்திருப்போம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இன்றும் நம்மோடு கூட இருக்கிறது. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றார். பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த போராட்டங்கள் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்த இரட்சகர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாளகணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி பாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் எரிப்பட்டன எரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாதர் தூதரை கண்டாக மகிழ்ந்தார், ஆக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம்
சிங்கம் பணிவோம், பரத்தை சீடமடைவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.